Hello squad, welcome back to our video. So far I'm Samyar Ping and இப்போ என்ன வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம பவன் கல்யாண் சாரோட ஹரிஹர வீரமல்லு என்ற ஒரு ட்ரைலர் நேத்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இன்னும் நான் பார்க்கல. ஸோ வாங்க பார்த்தோம்னா நிறைய எதுவுமே பேசல. இந்த ட்ரைலர் வந்து கூட தெரியல, எதுவுமே தெரியல. வந்துட்டு நிறைய ரியாக்ஷன் சேனல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்றேன். ஸோ அதுல ஒன் ஆஃப் தெம் ஹேட் ரியாக்டட் டு திஸ் வீடியோ. ஸோ வந்துட்டு ஓகே வந்துச்சா, சரி நம்மளும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். And since it's a Pawan Kalyan sir movie trailer, so I cannot delay with that. So வாங்க பார்த்துடலாம். And இந்த படம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நான் நினைக்கிறேன். I'm not sure about it. So வாங்க பார்த்துடலாம். In 3, 2, 1, go. హిందూగా జీవించాలంటే పన్ను కట్టాల్సిన సమయం. అర్జున్ దాసా వాయిస్ ఓవర్. పాదాల కింద నలిగిపోతున్న సమయం. ఒక వీరుడు కోసం ప్రకృతి పురుడు పోసుకుంటున్న సమయం. గోల్కొండ నుండి 8వ వాడు బయలుదేరాడు. వాడు ప్రాణాలతో ఢిల్లీ చేరుకోకూడదు. ఇది నేను రాసే చరిత్ర. సింహాసనమా, మరణ శాసనమా? ఈ భూమి మీద ఉన్నది ఒక్కటే కోహినూర్. దాన్ని కొట్టి తీసుకురావడానికి తిరుగులేని రామబాణం కావాలి. ఇప్పటిదాకా మేకలు తినే పులిని చూస్తున్నాం. ఇప్పుడు పులుల్ని వేటాడే బెబ్బుల్ని చూస్తున్నాం. సాయం చేస్తావా? దశమి రోజు పంచమిని విడిపించాలన్నమాట. నేను రావాలని చాలా మంది దేవుడికి దండం పెట్టుకుంటా ఉంటారు, కానీ నేను రాకూడదని మీరు చూస్తున్నారు. వినాలి, వీరములు చెప్పింది వినాలి. నువ్వు మా వెర్రిపిస్తున్న మావయ్యవు కదూ. హిందూ దేశం మీద పవిత్రమైన మన జెండా గర్వంగా ఎగరాలి. ప్రకృతికి ఇంకో ధర్మం ఉంది. ఔరంగజేబ్ ఇది క్రూర మృగాలు తిరిగే చోటు. ఆంది వచ్చేసింది. ஓகே, பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டு மூவியில் இருக்கிறாங்க ஸ்குவாட். தென் மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அண்ட் தென் ஆப்வியஸாக பவன் கல்யாண் காட்டின விஷுவல்ஸ் ஓகே நல்லா இருந்துச்சு. பட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப மோக்கே இருந்துச்சு ஸ்குவாட், ரொம்ப மோக்கே இருந்துச்சு. அந்த டைகர் ஆகட்டும், லாஸ்ட்டில் வந்து உல்ஃபா ஃபாக்ஸா, அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. They could have actually worked on it. They had a lot of time to do it. I don't know ஏன் அப்படி விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா படம் வந்துட்டு சின்ன படம் இல்லை ஸ்குவாட், பவன் கல்யாண்கிறாரு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றது இருக்கும். கட்ஸ் நல்லா இருந்துச்சு. காட்டின அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரோப் போட்டு இஸ்து அதெல்லாம் அப்படியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப ராவாக இருந்துச்சு அது. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன திட்டலாம், என்னடா எப்படி சொல்லிட்டேன், வியூஸ் பாடுறா எவ்வளோ போய்க்குது, 20 மில்லியன் 30 மில்லியன், என்ன சும்மா வாடா போச்சுன்னு எல்லாம் சொல்லலாம். ஓகே, ஐ அக்ரி வித் தட். பட் நான் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல, எக்ஸ்பெக்டேஷன் கூட வைக்கல இந்த ட்ரைலர் மாதிரி. ஆனால் ட்ரைலர் அனௌன்ஸ் வந்து எனக்கு தெரில.
பட் ஓகே ஓகே மேபி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் காமிச்சாங்க. அதில் வந்துட்டு ஏன்னா ஃபுல் தண்டர் எல்லாம் வந்துன்னு அந்த அவர் வந்துட்டு அந்த ஹார்ஸில் வர மாதிரி அது அந்த விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே விஎஃப்எக்ஸ். ஆமாம், இதுதான் விஎஃப்எக்ஸ்ன்ற மாதிரி தெரிஞ்சது. இதெல்லாம் தான் விஎஃப்எக்ஸ் பா. ஆனால் நிறைய லைவ் லொகேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஐ அக்ரி வித் தட். கொஞ்சம் செட் எல்லாம் போட்டுருந்தலாம், அந்த செட்டெல்லாம் தெரியுது அப்படியே ராவா. ஐ ஆக்சுவலி பவன் கல்யாண் சார் என்ற ஒரு பேருக்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, அவரோட அந்த மாஸ், ஏன்னா ஓஜி எல்லாம் டீசர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டீசர். அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீசர் ஐ வாட்ச் இன் ஓவரால் காலிவுட். ஓகேங்களா, டெக்னிக்கெல்லாம் படம் பயங்கரமா இருக்கும். அந்த டெக்னிக்கல் இன் த சென்ஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆகட்டும், அந்த அவரோட அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், தமனோட பேக் மியூசிக் ஆகட்டும். ஸோ இதில் எம்எம் கீரவாணி ஆப்வியஸா ஆஸ்கர் வின்னர், நிறைய எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்றது இல்லை. ஐ மீன் பண்றதுக்கே வேணாம், ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு மஸ்தான ஒரு பிஜிஎம் எல்லாம் போட்டு தருவாரு. இதுலயும் he has given his best. It is good actually. ட்ரைலர் கட் கூட நல்லா தான் இருந்துச்சு, பட் சம்திங் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓவராலா ஓகே, ஸ்டோரி ஒரு வேலை பயங்கரமா இருந்துச்சுன்னா கிளிக் ஆகிடும், அது வேற விஷயம். ஏன்னா பவன் கல்யாண் சார்கெல்லாம் ஃபேன்ஸ் பயங்கரமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டோரி மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா இந்த படம் எங்கேயோ தூக்கின்னு பாடும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் பவன் கல்யாண் இன் பீரியாடிக் ஃபிலிம், இஃப் ஐம் நாட் ராங். நிறைய பண்ணிக்கிறான்னு தெரில, பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். மூவில வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம். ஓகே, பார்க்கலாம் ஸ்குவாட் எப்படி இருக்கு வந்துட்டு. பட் ஆனால் ஓவராலாக ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ட்ரெய்லராக தான் இருந்துச்சு ஸ்குவாட். ரொம்ப வந்துட்டு ஆஹா ஓஹோன்ற மாதிரிலாம் இல்லை. ஏதோ பவன் கல்யாண் சாருக்கு ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, அவரோட லுக்கு எல்லாம் பயங்கரமாகுது, அந்த ஆக்ஷன், அவர் டைலாக் டெலிவரி ஓகே. பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பஞ்சாக இருந்திருக்கலாம். அண்ட் கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஜோர்ஜரா வச்சிருந்தா அது பிகே சாரோட அந்த சிக்னேச்சர் டச், ஜோர்ஜரா பேசுறது, ஸ்டைலா மேனரிசம் வச்சுன்னு பேசுறது, அதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, நாட் பேட். ட்ரைலர் வாஸ் நாட் அட் ஆல் பேட். இட் வாஸ் குட். தே குட் ஹவ் மேட் இட் மோர் பெட்டர். பார்க்கலாம் ஸ்குவாட். எப்போ ஜூலை 13 தான் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு வந்துட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்துட்டு ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா ஐ எம் லிட்டரலி சாரி ஃபார் இட். ஏன்னா திஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா, நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. ஸோ அதனால சொன்னேன். ஸோ சொல்லிட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சொல்லி முடிச்சிடும்.